பக்தியொளி நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். 11/10/2025 கடைசி சனிக்கிழமை, நான்காவது சனிக்கிழமை. நட்சத்திரம் என்ன தெரியுமா? ரோகிணி. கிருஷ்ணனுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். கிருஷ்ணன், வெங்கடாச்சலபதி எல்லாம் ஒண்ணுதான். இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? இந்த 4வது சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பிரார்த்தனை தெரியுமா? குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை. குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பேச மாட்டேங்குது, குழந்தைக்கு பேச்சு வரல, குழந்தை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறான், படிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, படிப்பு ரொம்ப அது குழந்தைன்னு மட்டும் இல்ல, பெரியவங்க கூட எடுத்துக்கலாம். டாக்டருக்கு படிக்கிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்க, +1 +2 யாரா இருந்தாலும் படிப்பு சம்பந்தமா, இந்த சம்பந்தமா இந்த வாரம் தான் நமக்கு ஒரு பிரார்த்தனை. தழுவு எப்பொழுதும் போல போட போறோம் தான். சனிக்கிழமை தெரியும், 7:09 ராகு காலம். ராகு காலத்துக்கு அப்புறம் நம்ம போடுவோம், தழுவு போடுவோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த கிருஷ்ணனுக்காக இந்த வாரம் ஒரு பிரார்த்தனை பண்ண போறோம். என்ன பிரார்த்தனை? எதுலையுமே கிருஷ்ணன், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தான். எல்லாமே போட்டுட்டு தழுவு போட்டாச்சு, எல்லாம் போட்டு சமையல் பண்ணியாச்சு, சமையலை வச்சாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிருஷ்ணனை நினைச்ச ஒரு பிரார்த்தனை. ஏன் இத்தனை பேருக்கும் குழந்தை நன்னா படிக்கணும், எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க? உங்கள் வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து பேச்சு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க சங்கு தெரியுமா? 5 சங்கு வாங்கிக்கோங்க. எவர் செல்வர் சங்கு 5 சங்கு வாங்கிட்டு பூஜையில வைங்க. இது குழந்தை பேச்சே வராதவங்களுக்கு இது. அடுத்தது, என்னோட குழந்தை கூப்பிட்டா ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டா, அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு, அந்த பேர் சொல்லி 3 தடவை 4 தடவை கூப்பிட்டா தான் அப்படின்னு திரும்பி பார்க்கறான். அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன தெரியுமா? வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் 1/2 கிலோ வெண்ணெய் வாங்கி, அந்த வெண்ணெயை ஒரு கப்பில் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி, சர்க்கரை போட்டு நல்லா மேஷ் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு அதை தரணும். இந்த சங்கு வாங்கி வச்சிருக்கீங்களா, பூஜை ரூம்ல வைங்க. அது என்ன பரிகாரம்ங்கிறது சொல்றேன். இப்ப வெண்ணெய், அந்த வெண்ணெயை வாங்கி எல்லாருக்குமே தரணும். கொடுத்தீங்கன்னா ஓரளவு ரெகக்னேஷன் கிடைக்கும். அடுத்தது, குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சீக்கிரமேவ சந்தான பிராப்தி ரஸ்து அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்கணும்னா, தீர்க்க சுமங்கலியா இருக்கிறவங்க கிட்ட தான், பெரியவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும். 5 பேரை தேர்ந்தெடுத்து ரவிக்க விட்டு, புரியுதா? ரவிக்க விட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம், மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு, அதாவது 5 வெத்தலை, 5 வெத்தலை பாக்கு, 2 பழம் வச்சு அவங்களுக்கு நீங்க தரணும். கொடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, சின்ன தவழற கிருஷ்ணன் இருப்பார், குட்டி கிருஷ்ணன், என்ன பெரிய விலை இருக்காது, 150-200 ரூபாய்க்குள்ள இருக்கும். சின்ன கிருஷ்ணன், தவழக்கூடிய குட்டி கிருஷ்ணனை அந்த ரவிக்க பீட்ல வச்சு பெரியவங்க கிட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு அந்த கிருஷ்ணனை கொடுத்துருங்க. இப்ப என்ன பண்ணோம்? பால் வச்சுக்கோங்க, சர்க்கரை போட்டு பால் அவங்க கிட்ட கொடுத்து, அவங்க கையால உங்களுக்கு கொடுக்கும்போது தீர்த்தத்தை எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. ஒரே ஒரு டம்ளர் பால் 5 பேருக்கு ரவிக்க விட்டு தவழ்ற கிருஷ்ணன் கொடுத்துட்டு அவங்க கையால பால் வாங்கி சாப்பிடுங்க, போதுமானது. இது 3. இப்ப சங்கு வச்சிருக்கீங்களா? 5 சங்கு. குழந்தை சரியா பேச மாட்டேங்கிறான். இந்த 5 சங்க உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல யாருக்கு குழந்தை பிறந்திருக்கோ அவங்களுக்கு இந்த சங்க வெறுன்னு கொடுக்க கூடாது. கொஞ்சம் சர்க்கரை போட்டு அந்த சங்க அப்படியே அவங்க வீட்டுல தானமாக கொடுத்துருங்க. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுக்க உங்க குழந்தை கொஞ்சமாவது வாய் பேசுவான். குழந்தை பாக்கியம் சொல்லியாச்சு, குழந்தை ரெகக்னைஸ் பண்ணாததுக்கு சொல்லியாச்சு, இந்த சங்கும் சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது, இந்த கிருஷ்ணன் இல்லையா, இந்த கிருஷ்ணன் நீங்க எடுக்கும் பொழுது உங்க வீட்டுல படிப்பு
என்னோட குழந்தை டாக்டருக்கு படிக்கணும், என்னென்ன ஆசையோ என்னென்ன ட்ரீமோ உங்க குழந்தை கையால நோட்புக், பேனா, பென்சில் மூணுத்தையும் வாங்கி கிருஷ்ணனை நினைச்சு பூஜையில வச்சு 5 பேருக்கு நீங்க அதை தானமாக கொடுக்க உங்க குழந்தைகளுடைய படிப்பு கொஞ்சம் உயரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இதெல்லாம் யாரு செய்யணும்னா நம்பிக்கை உள்ளவங்க தான் செய்யணும். அத இந்த சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வர்றதுனால இதெல்லாம் பெருமாள்கிட்ட வச்சு, இல்ல எங்க வீட்டுல இந்த 4 பிரச்சனையும் இருக்குன்னா இந்த 4 பரிகாரமும் பண்ணலாம். இல்ல ஒன்னொன்னு ஒவ்வொரு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க இதை கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பரிகாரம் பண்ண உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நல்லதுதான் பண்றீங்க, நல்லதுதான் நடக்கும். இது ஒரு ஐதீகம் தான். எனக்கு நம்பிக்கை இல்லை இதுல எல்லாம் அப்படின்னா தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன நம்பிக்கையோ நீங்க அதை செய்யுங்க. இது வற்புறுத்தல் இல்லை. இது செஞ்சா கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சு உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், குழந்தை பேச்சு, குழந்தை கேட்கறது, நல்ல படிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகத்தினால நான் பேசுறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இந்த கடைசி வாரம் செஞ்சு கடவுளுடைய அனுகிரகம், அதாவது வெங்கடாச்சலபதியுடைய அனுகிரகத்தையும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் நன்றாக வாழ வேணுமாய், நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேணுமாய், எல்லாம் வல்ல வெங்கடாச்சலபதியையும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்கிற அந்த கிருஷ்ணனுடைய பாதார விந்தத்தை உங்களுக்காக நான் பற்றி அனுகிரகத்தை வாங்கி தருகிறேன். நீங்களும் கிருஷ்ணனுடைய பாதார விந்தத்தையும் வெங்கடாச்சலபதியுடைய பாதார விந்தத்தையும் பற்றி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். எப்படியும் அடுத்த வருஷம் திரும்பி நம்ம தழுவு போட போறோம். அதுலயும் நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு. ஒவ்வொரு வருடமும் பிரார்த்தனையில் நாம் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். கடவுள் நமக்கு செய்து கொண்டே இருப்பார். கேட்டாதான் கிடைக்கும், கேட்கலன்னா கிடைக்காது. அதனால கடவுள்கிட்ட மனசார கேட்கணும், நல்லது கேட்கணும், நல்லது நடக்கும், நல்லது செய்யணும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.